திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. மேலோட்டமாக பார்த்தால் அட சரியா சொல்லியிருக்காம்பா என சொல்ல தோன்றும். ஆனால் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்தால் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டாலும் திருட்டை ஒழிக்க முடியும் என்கிறார் மோடி. அப்படி யோசித்துதான் தனது அதிரடியையும் துவங்கி இருக்கிறார். திருட்டை ஒழிக்கணும், திருடனை திருத்தணும். ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்து மக்களை காப்பாற்றும் மகத்தான முயற்சியின் ஆரம்பம்தான் ரூபாய் நோட்டுகள் செல்லாது திட்டம். இந்த அதிரடி அறிவிப்புக்கு பின் வெளியான நாளிதழ்களை புரட்டி பாருங்கள். கடையின் பூட்டை உடைத்து கொள்ளை, வீட்டில் பல லட்சம் பணம் திருட்டு போன்ற செய்திகளை பார்க்க முடிகிறதா? வீட்டில் பணம் இருந்தால்தானே கொள்ளை போகும். அத்தனையும் வங்கிக்கு வந்துவிட்டால், மொத்தமாக அள்ளிக்கொண்டு போனால் அதை இனி எப்படி மாற்ற முடியும்? திருடன் கூட சிந்திக்கிறான். இப்போது சொல்லுங்கள், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டாலும் திருட்டை ஒழிக்க முடியும் தானே?